வணக்கம் நண்பர்களே, மௌலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களது படங்களில் ஒருவர் கதாநாயகியாக நடிக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் அந்த படம் முடிவதற்குள் அடுத்த படத்திற்கு அந்த நடிகையை தயாரிப்பாளர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு வியாபார ரீதியில் மக்கள் திலகத்தின் படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக அமைவதால் உடன் நடிக்கும் நடிகைகளுக்கும் புதிய படங்களில் நடிக்கின்ற வாய்ப்புகள் அமைகின்றன. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடன் கதாநாயகிகளாக நடிக்கின்ற நடிகைகள் மட்டுமல்லாமல் அவரது படங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் வரும் நடிகைகளுக்கும் நல்ல புகழ் கிடைத்து வந்தது. அந்த வகையில் நடிகை ஷீலா மக்கள் திலகத்தின் பாசம், பணத்தோட்டம், புதிய பூமி ஆகிய படங்களில் நடித்திருந்தாலும் அவரையும் ரசிகர்கள் என்றென்றும் மறந்திருக்க மாட்டார்கள். உங்களுக்கு சமமா இவருக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். ஷெலின் என்ற இயற்பெயர் கொண்ட நடிகை ஷீலா 1945ஆம் ஆண்டு கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள கனிமங்கலம் என்ற இடத்தில் பிறந்தார். அந்த கந்தக கடங்க அதிகாரி செல்வராஜ் உங்களை 4 மணிக்கு வர சொன்னாரு. ஷீலாவின் தந்தை ரயில்வே துறை அதிகாரியாக இருந்ததால் அவரது பணி மாறுதல் காரணமாக திருவனந்தபுரம், திருச்சூர், ஊட்டி, சேலம், திருச்சி போன்ற ஊர்களில் பள்ளி படிப்பை தொடரும் நிலை ஷீலாவுக்கு ஏற்பட்டது. ஆரம்பமாயிடுச்சு உங்க வர்ணனை. உங்க கண் பொல்லாத கண், காதலாவும் பார்க்குது, காரியமாவும் பார்க்குது. மலையாள கிறிஸ்துவ குடும்பத்தைச் சேர்ந்த நடிகை ஷீலாவின் குடும்பம் இறுதியாக சென்னையில் குடியேறினார்கள். நடிகை ஷீலாவுக்கு சிறு வயது முதல் திரைப்படம் பார்ப்பதென்றால் அதிக ஆசை. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நடிகையாக வேண்டும் என்பதே அவரது பெரிய கனவாக இருந்து வந்துள்ளது. அழகான நடிகைகள் என்றால் ஒரு சிலர் மட்டுமே நம் நினைவுக்கு வருவார்கள். அதேபோன்று திறமையான நடிகைகள் என்றாலும் ஒரு சிலர் மட்டுமே நம் நினைவிற்கு வந்து செல்வார்கள். ஆனால் அழகுடன் திறமையும் சேர்ந்த நடிகைகள் வரிசையில் நடிகை ஷீலா இடம்பெற்றுள்ளார் என்பது நமக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஊருக்கு நாளைக்கு போன என்னப்பா? ஏம்மா, என்ன விஷயம்? நாளைக்கு முக்கியமான ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதை பார்த்துட்டு போலாம்ப்பா. இதே போன்று நடிகை ஷீலா நடிகர் பிரேம் நசீருடன் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மலையாள திரையுலகில் கிண்ண சாதனை புரிந்துள்ளார். தயவு செஞ்சு எனக்கு உதவி செஞ்சாகணும், உங்க அண்ணனுக்கு வெறி பிடிச்சு போச்சு. நடிகை ஷீலா தமிழ், மலையாளம், கன்னடம், உருது, தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 450 திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமா, இங்கதான் இருக்காரு. உங்க அண்ணா தான் அவரை கைது பண்ணி வச்சிருக்காரு. இதன் இடையே 1961ஆம் ஆண்டு இயக்குனர் TR ராமண்ணா பாசம் என்கின்ற ஒரு படத்தை எடுத்து கொண்டிருந்தார். அந்த படத்தில் 2வது கதாநாயகியாக யாரை போட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அந்த கதாபாத்திரத்திற்கு நடிகை ஷீலாவை சிபாரிசு செய்தார் மக்கள் திலகம். வெண்டைக்காய் கறி, கத்திரிக்காய் கூட்டு. நடிகை ஷீலாவை முதலில் தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்து வைத்தவர் நமது மக்கள் திலகம். மாங்காய் பச்சடி. இப்படி முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த ஆபீஸருக்கு கூப்பிட்டுருக்கலாமே. எதுக்கு? பாசம் திரைப்படம் வெளியான போது நடிகை ஷீலாவிற்கு நல்ல பெயர் கிடைத்தது. மாங்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். அப்ப கூப்பிட்டுருக்க கூடாது, நான் விஷம் வச்சே கொண்டு வந்திருப்பேன். மக்கள் திலகத்தின் சகோதரராக வரும் நடிகர் கல்யாணகுமாரும் தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார். அட, நீங்களே என்னமோ ஆபீசர் மாதிரி பயப்படுறீங்களே. ஏன், நான் தான் ஆபீசர் நினைச்சுக்கேன். இந்த காட்சியிலும் இருவரும் நன்கு தமது நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள். நீங்களா இருந்தா ஒரே நாள்ல காடு பூரா வெட்டிடுவேன். நானா இருந்தா மட்டும் தப்பு சரியாயிடுமா என்ன? அந்த காலகட்டங்களில் நடிகர் கல்யாணகுமாரும் முன்னணி நடிகர் என்பதால் பாசம் திரைப்படத்தில் அவருக்கும் ஒரு பாடல் காட்சி வைக்கப்பட்டது. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே. அப்போதெல்லாம்
குறிப்பிட்ட சில நடிகர்களுக்கு மட்டுமே பிபி சீனிவாசன் குரல் மிகவும் பொருத்தமாக இருந்தது. இதில் நடிகர் கல்யாணகுமாரும் ஒருவர். மனமயக்கத்தை தந்தவள் நீயே, வழியில் வந்தவள் நீயே. பாசம் திரைப்படத்தின் மூலம் நடிகை ஷீலா தமிழில் அறிமுக நடிகை என்றாலும் அவருக்கு பாடகி எஸ் ஜானகியின் குரல் மிகவும் பொருத்தமாக அமைந்தது. இதன் தொடர் வரிகளையும் ஜானகி மிகவும் அழகாகவே செய்திருப்பார். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் ஒவ்வொரு பாடலும் மணியானவை. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் இதன் இடையே தமது சகோதரர் அசோகனின் நண்பர்தான் மக்கள் திலகம் என்பது தெரியாமல் அச்சம் கொள்ளும் நடிகை ஷீலா. இந்த காட்சியில் மிகுந்த அச்சத்துடன் சகோதரர் அசோகன் மீது மோதிக்கொள்ளும் நடிகை ஷீலா. அது யாருமல்லமா எனது நண்பன் கோபி என்று அறிமுகம் செய்து வைப்பார் ஷீலாவிடம் நடிகர் அசோகன். இல்லம்மா, என் சிநேகிதன் கோபி. கோபி, இது என் தங்கச்சி. இந்த காட்சியில் மக்கள் திலகத்திற்கு நல்ல விருந்து வைக்க வேண்டும் என்று கூறுவார் நடிகர் அசோகன். சந்திரா, இத பாருமா, கோபிக்கு பஸ்ட் கிளாஸா ஒரு விருந்து வைக்கணும். வில்லன் நடிகர் அசோகன் பேசுகின்ற வசனத்துக்கு ஏற்றார் போன்று மக்கள் திலகத்தின் நடிப்பை பாருங்கள். இவன் காடு மேடெல்லாம் சுத்தி சரியான சாப்பாடு கூட பார்த்தது இல்ல. நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது, ஓஹோன்னு இருக்கணும். வசனமே இல்லாத இந்த காட்சியில் கூட பொன்மனச்செம்மலின் சின்ன சின்ன அசைவுகள் மிகவும் பிரமாதம். விருந்து படைக்கும் நடிகை ஷீலாவை மக்கள் திலகம் உற்று நோக்கும் காட்சியில் கூட அவரது மேம்பட்ட நடிப்பு வெளிப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் வசனமே இல்லாத காட்சிகளை கூட என்ன உயிரோட்டமாக எடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். இதற்கு அடுத்தார் கொண்டு 1963ஆம் ஆண்டு மக்கள் திலகம் நடிப்பில் வெளியான பணத்தோட்டம் திரைப்படத்திலும் நடிகை ஷீலாவுக்கு நம்பியாரின் காதலியாக வரும் சிறிய கதாபாத்திரம் என்றாலும் அதனை மிகவும் சிறப்பாக செய்திருப்பார் நடிகை ஷீலா. இந்த காட்சியில் நம்பியார் கையெழுத்திடும் கோப்பில் காதல் கடிதம் எழுதி வைத்திருப்பார் ஷீலா. இனி உங்களுடன் நான் பேசவே மாட்டேன், இப்படிக்கு உங்கள் காதலி மீனா. இந்த காட்சியிலும் நடிகர் நம்பியாரிடம் செல்லமாக கோபித்துக் கொள்ளும் நடிகை ஷீலா. கோபமா? என்கிட்ட பேசவே மாட்டியா? இனிமே இந்த காட்சியில் கூட நல்ல முக பாவனை செய்திருப்பார் நடிகை ஷீலா. இனிமே இப்படியே தான் இருக்க போறியா? இந்த காட்சியில் நடிகை ஷீலா எம்என் நம்பியாரிடம் கொஞ்சம் தமிழில் பேசுவார். இப்படி எல்லாம் பேசி என்ன சமாதானப்படுத்த எங்க கத்துக்கிட்டீங்க? சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். கருப்பு வெள்ளையில் கூட அந்த கால திரைப்படங்கள் காவியம் படைத்துள்ளன. என்னை ஏமாத்திட மாட்டீங்க? ஏன் சந்தேகம்? இதப்பா, கலா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த கல்யாணம். இதனைத் தொடர்ந்து 1968ஆம் ஆண்டு வெளியான புதிய பூமி என்கின்ற திரைப்படத்தில் மக்கள் திலகத்தின் அத்தை மகளாக வந்து தனது மேம்பட்ட நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் ஷீலா. உன்னை யார் இந்த மருந்து எடுக்க சொன்னாங்க? நீ எப்ப வந்த? இந்த காட்சியில் கூட மிகைப்படுத்தாமல் இயல்பாகவே செய்திருப்பார் நடிகை ஷீலா. ஆமா, தெரியாதனமா இந்த மருந்து உங்களுக்கு கொடுத்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா எங்க அத்தான் ஜெயிலுக்கு போனோம். அடுத்து வரும் காட்சியில் கலைச்செல்வியையும் ஷீலாவையும் சமாதானப்படுத்தி வைப்பார் மக்கள் திலகம். சிகிச்சை அளிக்கும் தருவாயில் நெக்லஸை பற்றி கூறும் நடிகை ஷீலா. ஆபத்தான நிலைமை இருக்காது, ஆபரேஷன் பண்ணும். இந்த இடத்தில் பொன்மனச்செம்மல் கேட்டுக்கொண்டும் மருத்துவ சேவை செய்ய மறுக்கும் நடிகை ஷீலா. முடியவே முடியாது. நீ போடி.
டாக்டர் தொழிலுக்கு நீ ஒரு அவமான சின்னம் என்று கூறும் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர். டாக்டர் தொழிலுக்கே நீ ஒரு அவமானம். இதனிடையே மக்கள் திலகத்தின் மருத்துவமனைக்கு வேண்டில் வரும் நடிகை ஷீலாவை நம்பியார் வழிமறைப்பார். யார் நீங்க? ஏன் வழிமறிக்கிறீங்க? கேள்விகளுக்கு பதில் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. இந்த காட்சியில் நடிகை ஷீலாவிடம் மிகவும் கோபமாக பேசும் வில்லன் நடிகர் எம். நம்பியார். நான் எங்க அத்தானை பார்க்க போறேன். பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிற இந்த மலைக்காட்டுல உனக்கு கத்தானா? யார் அவன்? இதனிடையே ஷீலாவின் கழுத்தில் உள்ள நெக்லஸை பறித்து செல்வார் நம்பியார். இதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கேட்பதில்லை. இதனைத் தொடர்ந்து அச்சமடைந்த நடிகை ஷீலா மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்க்க வருவார். ஒரு முக்கியமான விஷயம். அது இருக்கட்டும், அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அவங்க எல்லாம் சௌக்கியமா தான் இருக்காங்க. உடனே பெட்டி படுக்கையுடன் கிளம்புங்கள் என்று எம்ஜிஆரிடம் கூறுவார் நடிகை ஷீலா. உடனே நீங்க பெட்டி படிக்கிறது கிளம்புங்க. ஏன்? மற்றதெல்லாம் ஊருக்கு போய் பேசுறேன். எதுக்கு? அத்தான் நான் அந்த கொள்ளக்காரனை பார்த்தேன். நம்பியார் மிரட்டியதை அப்படியே எம்ஜிஆரிடம் கூறுவார் நடிகை ஷீலா. என் நெக்லஸையும் விடுங்கிட்டு உங்களை கொல்ல போறதா விரட்டினா நான் வேண்டான்னு கெஞ்சினேன். அப்படின்னா உடனே உங்களை இந்த ஊரை விட்டு அழைச்சிட்டு போக சொன்னா. இந்த காட்சியில் மக்கள் திலகம் பேசும் வசனம் நமக்கு துணிச்சலை தருகிறது. உடனே புறப்படுங்க அத்தான். சுத்த பயந்தா முடியாது. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டு அடிக்க சொல்றியா? ஏன் தான் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? இந்த அப்பாவிகளை விட்டு விட்டு வருவதா? அது ஒருபோதும் நடக்காது என்று கூறுவார் புரட்சி நடிகர். அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இந்த அப்பாவிகளை விட்டுட்டு என்ன வர சொல்றியா? இதுதான் டாக்டர் படிச்சேனா? தானும் இங்கிருந்து போக போவதில்லை என்று கூறுவார் நடிகை ஷீலா. அப்போ நீங்க ஊருக்கு வர போறது இல்லையா? நிச்சயமா வரமாட்டேன். அப்படின்னா உங்களை விட்டுட்டு நானும் போக போறது இல்ல. நான் இங்கதான் இருக்க போறேன். அப்போ நம்ம மருத்துவமனைக்கு 2 மருத்துவர்கள் என்று கூறி மகிழ்ச்சி அடைவார் மக்கள் திலகம். வெரி குட். இந்த ஆஸ்பத்திரிக்கு 2 டாக்டர் இப்போ இங்க கொடுத்து வச்சவங்கயா. இன்னொரு டாக்டர். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களது படங்களில் நடிகை ஷீலா குறைந்த அளவே நடித்திருந்தாலும் அவரது பங்களிப்பை எம்ஜிஆர் ரசிகர்கள் என்றென்றும் மறந்திருக்க மாட்டார்கள். நல்ல அழகும் நடிப்பு திறமையும் கொண்ட நடிகை ஷீலாவை தமிழ் திரையுலகம் நன்கு பயன்படுத்தியிருந்தால் தமிழ் திரையுலகில் முன்னணி நாயகிகளில் ஒருவராக வலம் வந்திருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.